நெகிழ ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அரியலூர் அருகே மழையில் இணைந்து ஊறிய மண் சுவன் இடிந்து விழுந்து 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா ஆபிரகாம். அதாவது அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. இதனால் அந்தந்த பகுதிகளில் நீரானது தேங்கியும் காணப்படுகிறது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் துளாரங்குறிச்சியை சேர்ந்த அன்பழகன் என்பவர் கூரை வீட்டுல வசித்து இருக்காங்க. இந்த கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமா அந்த கூரை வீடானது ஒழுகியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த கூரையை மாற்றுவதற்காக அன்பழகன் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவருடன் சேர்ந்து இன்று கூரையை பிரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது வீட்டிற்குள்ளே இருந்த கூரையை பிரிக்கும் போது ஏற்கனவே 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நன்கு ஊறி காணப்பட்ட அந்த வீட்டின் சுவரானது திடீரென எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தது. இந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் அதில் சிக்கிக் கொண்ட ராமச்சந்திரனும் அன்பழகனும் சத்தம் போட்டுள்ளனர். அப்போது அருகில் இருந்த மக்கள் ஓடோடி அவர்கள் இருவரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உயிருக்கு போராடிய அன்பழகனை மீட்டு ஜெயங்கொண்டம் ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனை முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வந்தனர். அப்போது வரும் வழியிலேயே அன்பழகனும் தனது உயிரை மாய்த்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி ராம்குமார்.